shit. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிளில் இந்த வாரம் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி, இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்தமாக எல்லா ஸ்டேட்லேயும் வெளியாகக்கூடிய படங்கள், அடுத்தடுத்த அப்டேட்ஸு எல்லாத்தோடையும் வந்துட்டு நிறையா கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்ருதி இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு லாங் டிஸ்கஷனாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமா சர்க்கிள். வணக்கம் ஸ்ருதி. வணக்கம். என்னென்ன மாதிரியான படங்கள்? நம்ம போன வாரம் ஃபர்ஸ்ட் திங் நம்ம போன வாரம் சொன்னதுனால நம்மளுடைய சோர்ஸ் வந்து ஃபுல்லா இந்தியாவே ஃபுல்லா இன்க்ளூட் பண்ணி ஒரு கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. ஹாலிவுட், டோலிவுட்னு எல்லா உட்டையுமே வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஆமா, அதுல முதல் நியூஸே வந்து அஜித் வந்து பேன் இண்டியா ஸ்டாரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரதா வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கேஜிஎஃப் டைரக்டர் வந்து அவர் ஏற்கனவே வந்து அவருடைய படங்கள் எல்லாமே வந்து கலர் பேலட்லாம் வந்து ரொம்ப டல்லாக லோவாக இருக்கும், ரா அண்ட் ரியலாக வந்து எடுக்கிறது அவருக்கு வழக்கம். ஸோ அவருக்கு வந்து கலர்ஃபுல்லாக படம் பண்ண வராது அப்படிங்கிறதுனால அவர் அதை ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் வந்து அஜித்தை வச்சு தான் பண்ண போகிறேன். ஏன்னா அஜித் வந்து இப்போது தமிழ் ஹீரோவாக மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. அஜித்துக்கு தான் இந்த பேன் இண்டியா இது வந்து இன்னும் கிடைக்கல. அதனால வந்து நான் போய் ஷாருக்கான் கூட எல்லாம் நடிச்சுட்டு வந்தார் அஜித். பிறகு இவங்க ஸ்ரீதேவி மேடமோட ஒரு படம் கூட அஜித் இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஷாருக்கோட ஒரு படம் பண்ணதுனாலயும் கொஞ்சம். ஆனா ஹிந்தி இண்டஸ்ட்ரியை தமிழுக்கு கூட்டின்னு வந்தது அஜித் தான். போனி கபூர் ப்ரொடக்ஷனை வந்து ஹிந்தில இருந்து தமிழுக்கு கூட்டின்னு வந்தது நம்ம அஜித் தான். ஆமா, அதனால வந்து அவரை வந்து பேன் இண்டியா ஸ்டார் ஆக்கிறதுக்காக கேஜிஎஃப் டைரக்டர் வந்து ஒரு கலர்ஃபுல்லா மித்தலாஜிக்கலா ஒரு படம் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுல அஜித் தான் காசு பண்ண போறதாவும் சொல்றாரு. ஆனா அஜித் அதுக்கு ஒத்துட்டு நடிப்பாரா அப்படிங்கறது இன்னும் தெரியல. ரேஸ்லாம் முடிச்சுட்டு தலை வந்தோடனே அதை பண்ணுவாரு அப்படிங்கறத எதிர்பார்ப்பு. நீங்க கேஜிஎஃப் பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா, கர்நாடகால சிவராஜ்குமாரோட ஃபர்ஸ்ட் லுக், அவருடைய அடுத்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், அதுவும் பயங்கர வெல்கமிங்கா இருந்தது. எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமா கொண்டாடுறாங்க. அவரும் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரமோஷன்ல கூட அவரை பார்த்தேன். ஒரு தெலுங்கு பட ப்ரமோஷன்ல வந்து பெட்டி படத்துடைய ப்ரமோஷன்ல வந்து நான் அவரை வந்து பார்த்தேன். அஸ்வத் மாரிமுத்து, அதாவது நம்ம டிராகன் படத்துடைய இயக்குனர் வந்து நடிகரா வந்து டெபியூ ஆக போறாரு. அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது பிரதீப் ரங்கநாதன், டைரக்ட் பண்ண போறது பிரதீப் ரங்கநாதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ஆக்சுவலா அவங்க நீங்க பாத்தீங்கன்னாலே அவங்க ஒரு மாதிரி இன்க்ளூசிவா இருக்காங்க. இப்போ வந்து ஏற்கனவே வந்து அஸ்வந்த் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க ரெண்டு பேரும் டைரக்டர் ஆகி அவங்க ஒரு அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு இவங்களே வாய்ப்பு கொடுக்குறாங்க. அடுத்த ஹீரோவா படும்போது இப்படி அப்படின்னு அது ஒரு 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 இதுக்குள்ளேயே போயிடுது, ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்காங்க. அதே மாதிரி தான் அபிஷன் ஜீவித்தும் வந்துட்டு பண்ணாரு. அவர் வந்து டெபியூ பண்ணது அவருடைய அசிஸ்டன்ட்டுடைய படத்துல தான் வந்து ஆக்டரா டெபியூ பண்ணியிருக்காரு. இப்போ அவரும் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் கதையும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து அவங்க வட்டத்துக்குள்ளேயே தான் வந்து இருக்காங்களோ அப்படிங்கிறதும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. அடுத்து மட்டஞ்சேரி மாஃபியா. ஆமா, அது ஒரு மலையாள படம். நம்ம சொன்னதுனால மலையாளத்துல இருந்து எடுத்துட்டாரு. அதனாலதான் நான் டக்குன்னு போனேன். கர்நாடகால இருந்து நீங்க இங்கிட்டு வந்தீங்களா, இங்க இருந்து நம்ம அப்படியே கேரளா பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம்னு பார்த்தேன். ஆமா, அது ஏதோ பேப்பர்ல வந்த ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க சொல்றாங்க. அதுல வந்து பிரேமலுடைய நடிகர் தான் வந்துட்டு இதுலயும் வந்து நடிக்க போறாராம். பிரேமலுடைய ஆக்டர் வந்து லோகாலையும் நடிச்சு பயங்கரமா அவருக்கு வந்து ஒரு நேம் கிடைச்சது. அதே மாதிரி சூர்யா 47லயும் அவர் நடிக்க போறாராம். சூர்யா 47 ஒரு மலையாள டைரக்டர் எடுக்கிறாரு, ஆவேஷம் டைரக்டர் தான் எடுக்கிறாரு. ஸோ அதுல மலையாளி கேஸ்டிங் வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதுல வந்து இவரை நடிக்க போறதா சொல்றாங்க. அதுலயும் நடிக்கிறாரு, இதுலயும் நடிக்கிறாரு. ஆமா, இப்ப பிரேமலுவோடைய பார்ட் 2 வருது, அதுலயும் நடிக்கிறாரு. பிரேமலுவோடைய முக்கியமான காஸ்டிங்ல ஹீரோ. அதே மாதிரி மமிதா பைஜு ஏற்கனவே ஆல்மோஸ்ட் சவுத்துல வந்து ரொம்ப முக்கியமா 3 லாங்குவேஜ், மலையாளம், தமிழ் அண்ட் தெலுங்கு மூணுலயுமே வந்து ரொம்ப முக்கியமான. ஆமா, ஸோ அவங்களுமே சூர்யா கூட விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்ல வந்து நடிக்கிறாங்க. ஸோ அந்த படமும் விரைவில் வெளியாகும் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஏதோ கட்டாலானா ஒரு படம் வருது, மலையாள படம் ஒன்று.
அதில் கூட துஷாரா விஜயன் கூட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, துஷாரா விஜயன் நம்ம தமிழில் இப்போ சீரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அவங்களுக்கு அது வந்து மலையாள டெபியூவாக இருக்கும் அப்படிங்கிறதா. தமிழில் வந்து எக்ஸாமில் ரொம்ப நாள் கழித்து வந்து அதித்தி பாலனை வந்து பார்க்க முடிஞ்சது ஸ்க்ரீனில். ஸோ அவங்க அருவியில் கொடுத்த இம்பேக்ட், அதுக்கப்புறம் அவங்க நடித்தாங்க, அந்த இம்பேக்ட் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது இதுவாக இருந்தது. ஆனால் எக்ஸாம் வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீரீஸ் வந்து பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த சீரீஸ் பார்க்கும்போது விலங்கு டீமுடைய இன்னொரு சீரீஸ் வந்து வாரண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆகி அதுவுமே வந்து நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு, எல்லாருமே பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அதை தவிர்த்து ஹாட் ஸ்டாரில் வந்து புதுசாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சீரீஸ் வருது. ஏற்கனவே LBW வந்து பயங்கர ஹிட்டாக போகுது. விக்ராந்த் சூப்பராக போயிட்டு இருக்குது. விக்ராந்தோடது LBW வந்துட்டு நானும் அந்த சீரீஸ் வந்து தொடர்ந்து பார்த்துருக்கேன். வாரம் வியாழக்கிழமை நைட்டு எப்படா அது வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதில் இருக்கிற எல்லாருமே சினிமாவில் சீக்கிரமே ஹீரோயின் ஆயிடுவாங்க போல. ஆமாம், LBW நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஹாட் ஸ்டார்லையுமே சீரீஸ் எல்லாம் வரிசையாக வந்து இருந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து என்னன்னா விஜய் சித்து ஒரு யூடியூப்ல வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு டைரக்ஷன். இன்னும் 7 நாள் தான் ஷூட் இருக்கா. முடிய போகுது. டயநகரம். ஆமா, ஆக்சுவலி ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்துட்டு RJ பாலாஜி வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய லெவல்ல வளர்த்து விட்டதுலயும் அவரோட பங்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி தான் கிப்கப் ஆதியும் வந்துட்டு தமிழ் ஆதியும் வந்துட்டு கொஞ்சம் ஹிட் ஆனதுலேயும் அவரோட பங்கு நிறைய. அந்த மாதிரி வந்துட்டு ஆட்களை வந்துட்டு தேர்ந்தெடுத்து மீடியாக்களை கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனவங்க அவங்களெல்லாம் எடுத்து வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு படங்களில் கொண்டு வந்து அவங்கள ஹிட் பண்ணி விட்டதில் அவரோட பங்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு. ஆமாம், முன்னாடி வந்து ஒரு வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து தெரியும். இப்போ அவரே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அவரும் அவர் பொண்ணுமே பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக முன்னாடி இவ்வளோ முகம் தெரியுமா அப்படிங்கிறது தெரில. இப்போ வந்து அவங்க யூனிவர்சிட்டி தெரியுது, அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தெரியுது, தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து வேற அவங்க வாங்கியிருக்காங்க. ஆமாம், ஸோ அவங்களும் வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அவங்க பர்சனலாகவும் சொல்கிறேன். அடுத்து வந்து என்னென்னா கவினுடைய அடுத்த படம் வந்து தண்டட்டி டைரக்டரோட வந்து பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து மதுரை பேஸ்டு ஸ்டோரி. ஸோ ஒரு மதுரை ஒருத்தர எடுத்துக்கிட்டே வராங்க எல்லாரும், ஏதோ மதுரை ஏதோ ஒரு இடத்துல போய் டச் பண்ணாமல் வர்றது கிடையாது. ஆமாம், ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கிராமத்து பேஸ்டாகவும் இருக்கலாம், இல்லைனா மதுரை சுற்றி அந்த கதையாக இருக்கலாம். ஸோ கவினை வந்து நம்ம ஒரு புது ஃபேஸில் பார்க்க போகிறோமோ என்னவோ. ஏன்னா ஒரு சிட்டி பாயாக தான் இவ்வளோ நாள் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். இந்த ஒரு கெட்டப்ல அவர் எப்படி நம்ம எடுத்துக்க போறோம் அப்படிங்கறதும் மேபி சீரியல். ஆனா வில்லேஜ் பாயா இருந்தார். ஸோ அதெல்லாம் அதுல இருந்திருக்கு. இப்போ சினிமாவில் அவர் நம்ம வேற மாதிரி பார்த்துட்டு இப்போ டக்குன்னு அடுத்த ஒரு இதுல மூவ்மெண்ட் மாறும் பொழுது வித்தியாசமா அப்படிங்கிறது தான். மம்முட்டியினுடைய ஒரு டாக்டரேட் டிலீட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கேரளாவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் மியூசிக் ஹாரர் கம்போஸ் பண்ண ஒரு படம் வந்துட்டு காமெடியோட கலந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கரகம் நினைக்கிறேன். கரகம் அப்படிங்கிற ஒரு படம் கூட மலையாளத்தில் வந்திருக்குங்கிற அப்டேட். மலையாள அப்டேட்ஸ்லாம் நம்ம நிறைய எடுத்துட்டு இருக்கோம். தமிழை விட இப்போ மலையாளம் தான் நிறைய எடுத்துட்டு இருக்கோம். அப்டேட் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல தான். ஆக்சுவலாக அஜித் கூட இப்போ கிரிக்கெட் விளையாண்ட வீடியோலாம் பயங்கர வைரலாக போச்சு. ஆமாம், ரன்வீர் சிங் கூட வந்து ஒரு விஷயம் 3 வருஷம் பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா வந்து ரன்வீர் சிங் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எம்ப்ளாயீஸோட எம்ப்ளாயி அந்த இதுல வந்து 3 வருஷம் வந்து பேன் தொழிலாளர் சங்கத்தினோட இதுல இருந்து. ஆமா, ஏன்னா டான் 3 வந்து பண்றேன்னு சொல்லி ஒரு 15 டேஸ் ஷூட் ஆரம்பிக்கிற ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி அவர் வித்ட்ரா பண்ணதுனால அந்த டான் 3ல நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவரை வந்து பேன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அவரை பார்த்தா அவர் ஏதோ கோயில்ல எல்லாம் போய் ரீல் அந்த ரீலும் பாக்குறேன். ஆமா, சோ இது ஒண்ணு இருக்கு. இதை தவிர்த்து வந்து டைரக்டர் பாலா ஆமா, அவர் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஸ்கிரிப்ட் பண்றதா வந்து சொல்றாரு. ரொம்ப எதிர்பார்ப்பு யோசிக்கிறோம். ஏன்னா பாலா விஜய் சேதுபதி அப்படிங்கிற எப்படி டைரக்ஷன்ல பாலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதே இடத்துல வந்து விஜய் சேதுபதி நடிப்புல ரொம்ப ஸ்ட்ராங். ஆமா, நிறைய 10 படம் 15 படம்னு ரொம்ப லெவலா நடிச்சிட்டு இருக்கிற இந்த டைம்லாம் போயிட்டு விஜய் சேதுபதி வந்து விஜய்க்கு ஈக்குவலா ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து உருவாகி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே மறைஞ்சு திடீர்னு சிவகார்த்திகேயன் ரைஸ் ஆகுறது, திடீர்னு வந்துட்டு ஓத்தரா ரைஸ் ஆகி வந்ததெல்லாம் வந்துட்டு நிறைய பார்த்துட்டோம். ஆனா ஜனநாயகன் ரிலீஸ் எல்லாரோட எதிர்பார்ப்பே இருக்கு. விஜயோடைய பிறந்தநாளை வச்சு ரிலீஸ் ஆகும். டேட்டோட இன்னும் 3 டேஸ்ல வரலாம்ங்கிற அப்டேட்டும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜனநாயகனுக்காக பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறாரு. அவர் பிரைம் மினிஸ்டர் வேற விஷயத்துக்காக பார்க்கறாரு. பார்த்துட்டு வந்தோடனே ஜனநாயகம் பத்தின அப்டேட்லாம் வரும் அப்படின்னு சொல்லி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு வந்துட்டு எல்லாருமே சிஎம் விஜய் அப்படிங்கிறத வந்து அவரோட பேரை போட்டு
அவருடைய ரசிகர்கள் அவருடைய படத்தை பார்க்குறதுங்கிறது இருக்குல்ல, அவர் சிஎம்ஐ தான் படம் ரிலீஸ் ஆகணும்னு இருந்திருக்கு. அது எங்கே பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியல. டெல்லி தான் அந்த பிரச்சனை அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜனநாயகனுடைய இஷ்யூ எல்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் திரும்ப வந்துட்டு சினிமாவில் நடிக்க போறாரு அப்படிங்கிறது. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டதுனால அவர் தொடர்ந்து இப்போ சிஎம் ஆகியிருந்தாரு, டெப்டி சிஎம் இருந்திருந்தா கூட வந்து படம் நடிக்கல பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் தானே, ஸோ அவர் படத்தில் திரும்ப நடிக்க வர போறாரு. கதையெல்லாம் வந்து கேட்குறாரு, பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. சினிமாவை, தமிழ் சினிமாவை ரெட் ஜெயின்ஸ் காப்பாற்றணும், கண்டிப்பாக காப்பாற்றணும், காப்பாற்றியே ஆகணும் தமிழ் சினிமாவை, வேற வழி கிடையாது. ஏன்னா எத்தனையோ ப்ரொடியூசர்ஸை வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு படங்களை எடுத்து எப்படியோ மார்க்கெட்டிங் ரீதியாக கொண்டு போய் படத்தை ஓரளவுக்கு வந்துட்டு போட்ட பணத்தை எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் மறுக்க முடியாது. நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்தா கண்டிப்பா செலிப்ரேட் பண்றதுக்கு மக்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு 50 லட்சம் இளைஞர்களுக்கு மேல வந்துட்டு எல்லாரோட ரிங் டோன்லயும் வந்துட்டு ஜனநாயகன் பாட்டு தான் ஒழிச்சிட்டு இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு விஜய் அனிருத்தோட தாக்கம் இல்லைங்க, ஜனநாயகன்ல விஜய் அவர்களுடைய தாக்கங்க. அது அனிருத் மியூசிக் யாருக்காக அவர் வந்து அந்த மியூசிக்கை பண்றாரு? உன் பேரே வரலாறுனா ஒரு வரலாறை படைக்கிறது வந்து விஜய் தானாங்க. அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை தளபதி விஜய் அப்படிங்கிறதான். அவர் அரசியலே அவர் தான் தளபதி, சினிமாலேயும் அவர் தான் தளபதி அப்படிங்கிறது தான். தளபதி விஜய் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இன்னைக்கு அஜித் சார் கூட போய் வந்துட்டு இந்த தளபதியை பார்க்க போறதா கூட தகவல்லாம் வந்துச்சு. அவர் கார்ல போன மாதிரிலாம் காட்டினாங்க. ஆனா மேட்ரு மேட்ரு வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இது பண்ணாங்க. போயிட்டு இருக்காரு அவரையே. அப்படிதான் வந்துட்டு அஜித் அரசியலுக்கு வருவாரு, அஜித் வருவாரு, இவர் வருவாரு, அவர் வருவாரு சொன்னாங்க. சூர்யாவோட 2031 வருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எம்எஸ் தோனி கூட வருவாருன்னு சொன்னாங்க. ஆனா யாரு வந்தா யாரு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து ஜெயிச்சார்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரு, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறது. இண்டஸ்ட்ரியில இந்த 4 பேரையும் யாராலையுமே வந்துட்டு தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மற்ற நிறைய பேர் வந்துட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வராமல் போயிருக்காங்க எல்லாருமே. அப்படின்னா இந்த 4 நடிகர்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியும் கடமைப்பட்டிருக்கு, அவர்களும் கடமைப்பட்டிருக்காங்க. ஓகே, ஜனநாயகனுடைய ரிலீஸுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா. ஏன்னா ஒரு வாரம் இந்த அப்டேட் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஜனநாயகனுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே மாற்ற போகிற விஷயம் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸில் தான் இருக்குது. அதான் என்ன சொல்கிறேன்னா, ஜனநாயகன் மட்டும் இல்லாமல் ஒரு முதல்வராக வந்து இந்த 69 இல்லாமல் 70ங்கிற ஒரு நம்பரோட முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு படம் வந்து நடிச்சு கொடுத்துட்டா வந்து நல்லா இருக்கும். ஒவ்வொரு விஜய் நடிப்பார் நிச்சயமாக வந்துட்டு. அவர் ரசிகர்களுடைய எதுக்காக வந்துன்னு அவர் நடிக்கணுங்கிறதான் எல்லாருடைய ஆவலாகவும் இருந்துட்டு இருக்குது. ஒரு அரசியலில் இருந்தாலும் வந்துட்டு அவருடைய படங்களையும் ரசிகர்கள் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த படம் வராதனால தாங்க இந்த ஒரு 7-8 மாதமாகவே வந்துட்டு சினிமாவை வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு எஃபெக்டை ஏற்படுத்தலை அப்படின்னே சொல்லலாம். கருப்பு மாதிரி ஒரு சில படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஜனநாயகன் வந்திருந்தா அதனோட கொண்டாட்டம் எத்தனை நாட்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அஜித்தோட படமும் தலைப்படம் வரும். அதாவது தலையும் தளபதியும் வந்து என்னைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு மோத விட்டு பார்க்கவே கூடாது. 2 பேருமே இண்டஸ்ட்ரியோட பெரிய ஒரு இவரோட சக்ஸஸை அவர் வந்துட்டு விரும்புகிறாரு, அவர் சக்ஸஸை இவர் விரும்புகிறார் அப்படின்னா 2 பேரும் வெளிப்படையாக வழியில் பேசிக்கல அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தான் இருக்குது. அதனால் தலையும் தளபதியும் பிரித்து பார்க்கணும். தலையும் சொல்லக்கூடாது, ஏகேவையும் தளபதியும் நம்ம வந்து பிரித்து பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி தளபதி பிரசன்ட் சிஎம், பிரசன்ட் இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய ரிலீஸ் ஆகிடும். அவருடைய பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஜனநாயகனோட ட்ரீட். எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். சீக்கிரமே அந்த அறிவிப்பு வெளியில் வரும் அப்படிங்கிறதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் நம்ம சொன்னதுனால மலையாளம் இண்டஸ்ட்ரியெல்லாம் இன்க்ளூட் பண்ணியாச்சு. தமிழ் சினிமாவோட பேரே வரலாறையும் நம்ம எழுதியாச்சு அப்படிங்கிறது தான் அதோட. இதோட நம்ம எதுவுமே மிஸ் பண்ணலை, எல்லாமே நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அது படங்களுடைய ட்ரெய்லராக இருக்கலாம், படம் ரிலீஸாக இருக்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற விஷயம் வந்துட்டு ஜனநாயகனுடைய ஒரு அப்டேட்டுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜூன் ஸ்டார்ட் ஆக போது, தளபதியோட பிறந்தநாள் வரை வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய ட்ரீட்டாக ரசிகர்களுக்கு. அதுதான் நம்ம அடுத்த வாரம் அந்த மெயின் அப்டேட்டோட நம்ம இணையிறேன். நானும் உங்கள் வினோத் ராஜா. ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.